ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான்னா நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க போறீங்க. ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேலே வருவேன்ற கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு 1977 இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்? வழக்கறிஞர்லாம் கொதிச்சு போயிருக்கிறோம். விஜய் ஏன் தாமதமா வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. 8:45க்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு சென்னையிலேயே 9 மணிக்கு தான் வந்து ஃபிளைட் ஏறுறாரு. அப்போ காத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் பற்றி அவருக்கு எந்த அக்கறை இல்லையா? சார், ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா நீங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பில்லர். நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்களா? இது யார்கிட்ட கேட்கணும்? நான் தமிழக மக்களுக்காக கேட்குறேன், விஜய்க்காக பேசுகிறேன், தமிழக மக்களுக்காக பேசுகிறேன். அவர் லேட்டாக வந்தாரா சீக்கிரம் வந்தாரான்னு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஏன் உயிர் பலி ஆச்சு? ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை? ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணல? ஒருத்தன் சாவரானா ஒருத்தனை நீங்கள் காப்பாற்றணும். 6 சர்வீஸ் பர்சன் தேவை, டாக்டர்ஸ் தேவை. 2 ஹாஸ்பிட்டலில் 150 பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க இது? 40 பேர் இறந்துருக்கான். எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது கரூரில்? ஏன் போல? என்ன வந்து அங்கே வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க? என்னங்க தமிழக மக்கள் அவ்வளோ கேவலமாயிருச்சாங்க? நீங்கள் பண்ணுற எல்லா ட்ராமாவும் நம்புன்னு நினைக்கிறீங்க. வழக்கறிஞர் நாங்கள் நம்ப மாட்டோங்க, குரல் கொடுப்போங்க. சொல்லுங்கள் சார். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறீங்களா சார்? சார், அதாவது நான் ஒரு கொலை பண்ணுறேன், என்கிட்டே விசாரணை வந்தா நான் கரெக்டாக பார்ப்பேனா? சார், 1 மேன் கமிஷன் எதுக்கு சார்? 1 மேன் கமிஷன் எதுக்கு? திமுக ஆட்சி வந்ததில் 1 மேன் கமிஷன் ஒன்றுமே வேலைக்கு ஆகல சார். ஆர்மூவ கமிஷன் என்னங்க ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கடைசியாக வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழல் அந்த 1 மேன் கமிஷன் அதில் என்னாச்சு சார்? நல்ல ரிசல்ட் வராது சார். 1 மேன் கமிஷன் அது தேவையில்லை சார். சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோமோட்டோவாக எடுக்கணும் சார். சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவாக எடுத்து சிபிஐக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். இதை உடனடியாக சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சார். சார், நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார். இப்போ ஹைகோர்ட்டில் நாங்களும் இப்போ ஃபைல் பண்ணுவோம் சார். சார், இது சிபிஐ தான் சார் ஒரே வழி. சார், நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கீங்க, உங்கள் ஏர்ஃபோர்ஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து சஃபிஷியண்டாக. உங்களாலே வந்து உங்களுடைய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. 5 பேர் செத்தாங்க. இந்த ஏர் ஷோ நடந்தது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் சார் மேலே நீங்கள் சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் மக்களுக்காக பேசுகிறேன் சார். என்னால் முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்தில் நான் 3 லட்ச ரூபா கொடுக்க ரெடி சார். சார், நீங்கள் இன்னைக்கு 40 பேர் இருந்திருக்கா சார். தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார். இதுக்கு முன்னாடி